ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. அதாவது தியானம் எவ்வாறு எப்போது? ஆனாபானாசதி தியானம் மிக மிக எளிதானது. பாய் மீதோ ஒரு விரிப்பின் மீதோ அல்லது நாற்காலியிலோ அமர்ந்து கொள்ள வேண்டும். நாற்காலியில் அமர்பவர்கள் தங்கள் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும். உடலை நன்றாக தளர்த்தி கொண்டு இரு கைவிரல்களையும் ஒன்றுடன் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளவும். இப்படி எந்த இறுக்கமோ அழுத்தமோ எங்குமில்லாமல் சுகமாக அமர்வது மிக மிக முக்கியம். ஸ்திர சுகம் ஆசனம், அதாவது சுகமான இருக்கையில் ஆடாமல் அசையாமல் அமர்தல் அவசியம். இதற்கு பிறகு கண்களை கண்ணாடி இருந்தால் கழற்றிவிட்டு மிருதுவாக மூடிக்கொள்ள வேண்டும். பின் உங்கள் இயற்கையான இயல்பான எளிமையான மென்மையான மூக்கில் உள்ளும் வெளியும் சஞ்சரிக்கும் மூச்சு காற்றையே கவனித்து வாருங்கள். மனதில் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை கைவிட்டுவிட்டு முழு கவனத்தையும் மூச்சு பக்கமே திருப்ப வேண்டும். இச்சமயம் மந்திரம் ஜபம் எதுவும் தேவையில்லை. கடவுள்மார்களையோ குருமார்களையோ மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சுவாசத்தை மாற்றவோ உள்ளில் அல்லது வெளியில் பிடித்து நிறுத்தவோ கூடாது. அதன் இயல்பின்படி இயற்கையாக இயங்க விட வேண்டும். மனம் விரிவிடிந்து ஒரு அமைதியான சலனமற்ற நிலை அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். மனம் எண்ணமற்ற வெற்றிடமாகும் போது அபரிமிதமான காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி நம்முள் பிரவேசிக்கும். இந்த இயல்பு தியானத்தை இடைவிடாமல் அனுதினமும் பயில வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஆனாபானாசதி தியானம் செய்யலாம். இந்த தியானம் வயதானவர், பெரியவர், படித்தவர், படிக்காதவர், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், இன்னும் அனைவரும் எளிதாக செய்யக்கூடியதாகும். எவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும்? தினமும் குறைந்தபட்சமாக அவரவரது வயதிற்கு நிகரான நேரம் தியானம் செய்ய வேண்டும். உதாரணமாக 10 வயது சிறுவர்கள் சிறுமியர்கள் 10 நிமிடங்களும், 60 வயதானவர்கள் பெரியவர்கள் தொடர்ந்து 60 நிமிடங்களும் தினமும் தியானம் செய்ய வேண்டும். தியானத்திற்கு முன்பும் பின்பும் தண்ணீர் பருக வேண்டும். உறங்கும் முன்பும் உறங்கி எழுந்த பின்பும் தியானம் அவசியம். ஒருவர் நல்ல பயன்களை உடனே அடைய தினமும் இருமுறை 40 நிமிடங்கள் 40 நாட்களுக்கு ஒரு மண்டலம் போல் செய்தல் வேண்டும். அடுத்தது, தியானத்தினால் வரும் அனுபவங்களை நான் சொல்கிறேன். நண்பர்களே, மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் சேருவதற்கு காலதாமதமாகிறது. அவர்கள் இன்றோ அல்லது நாளையோ தொடருவார்கள். அதுவரை இன்றைய குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். தியானத்தினால் வரும் அனுபவங்கள். தியானம் செய்ய தொடங்கும் ஆரம்ப நாட்களில் பெரும்பாலாக 7 அனுபவங்கள் ஏற்படும். தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய பல்வேறு அனுபவங்கள் அவரவர் தேவைகளுக்கு ஏற்றபடி உண்டாகும். தியான பயிற்சியின் சாராம்சம்தான் தியானம் அனுபவங்கள். 7 ஆரம்ப கால தியான அனுபவங்கள் பின்வருமாறு. நம்பர் 1, உடல் லேசானது போல தோன்றும். 2, தலை அல்லது இதர பாகங்கள் கனமானது போல் தோன்றும். 3, பற்பல வண்ணங்கள் தெரியும், கலர்ஸ் தெரியும். 4, கீழ் முதுகு அல்லது இதர பாகங்களில் வலி ஏற்படலாம். தியானம் முடிந்ததும் வலி இருக்காது. 5, உள்ளிருந்து ஏதோ ஒரு சக்தி முன்னும் பின்னும் தள்ளுவது போலவும் சுழல்வது போலவும் தோன்றும். 6, எங்கோ மிதப்பது போல அல்லது பறவையாக பறப்பது போல தோன்றும். 7, வானம், கடல், மலைகள், அருவி, ஆறு போன்ற இயற்கை காட்சிகள் தெரியும். ஆதலால் நமது மனமானது தியானத்தில் வெற்றிடமாகும் போது நம்மில் இருக்கும் உயர்வான மனது, அதாவது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நாம் மாறுபட்ட உணர்வு நாம் மாறுபட்ட உணர்வு நிலைக்கு செல்கிறோம். அதாவது ஆல்டர்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸுக்கு செல்வோம். அதன் பிறகு நமக்கு புது மாதிரியான பிரமிக்க வைக்கும் காட்சிகளும் பல உண்மைகளும் உலகங்களும் அக்கண்முன், 3ஆம் கண்முன் தெரிய தொடங்கும். இப்படிப்பட்ட அசாதாரண அனுபவங்களை சந்தேகிக்காமல் முழு மனதுடன் வரவேற்று தினமும் எழுதி வைத்து புத்தகமாக வெளியிடல் வேண்டும். அதுதான் ஆட்டோபயோகிராபி. இப்படிதான் ஆன்மீக அறிவு பரவி வளர வாய்ப்புள்ளது. அடுத்ததாக, தியானத்தினால் ஏற்படும் பலன்கள், நன்மைகள். சராசரி மனிதருக்கு ஏற்படும் நன்மைகள். வியாதிகளிலிருந்து நிவாரணம், வியாதி வராமல் தடுக்கும் சக்தி பெருகி நிரந்தர ஆரோக்கியம் பெறுதல், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மடிந்து மறைதல், மனம் எப்பொழுதும் அமைதியான ஆனந்த நிலையில் இருத்தல், மற்றவருடன்
தோழமை நட்பு வளர்ந்து செம்மைப்படுத்துதல், எண்ணிய எண்ணம் வலுப்பெற்று நிறைவேறுதல், ஞாபக சக்தி அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். இந்த வாழ்க்கையின் இலட்சியத்தை, குறிக்கோளை தெள்ளந்தெளிவாக அறிதல், அதாவது வாழ்க்கையின் எய்ம் நன்றாக விளங்கும். வேலைத்திறன் கூடுதல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரித்தல், மேலலுவலக குருமார்களுடன் தியானத்தில் தொடர்பு கொண்டு அவர்கள் அறிவுரைப்படி தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல். சூட்ச்ம சரீர யாத்திரை வரும் முன் கண்டறிதல், இன்னும் பற்பல தியான அனுபவங்கள் ஏற்பட்டு தன்னை எறிந்து முக்தி பெறுதல், முன் ஜென்மங்களை தியானத்தில் கண்டறிதல், எப்பொழுதும் விழிப்புணர்ச்சியுடன் ஏற்படுதல், அவர்னஸுடன் இருத்தல். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு, பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்களுக்கு, அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அடையும், தேவையற்ற பழக்கங்கள் மடிந்து மறையும், பாடத்தில் கூடுதல் கவனம் ஏற்படும், ஞாபக சக்தி வளரும், எல்லோருடனும் சமூக உறவு ஏற்பட்டு செம்மை பெறும், உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் கலைத்திறமை மற்றும் பற்பல திறமைகளை கண்டறிந்து வளரச் செய்ய இயலும், பயம் போன்ற தேவையற்ற உணர்ச்சிகள் நம்மை விட்டு அகலும், தன்னம்பிக்கை பன்மடங்காகும், உணர்ச்சி கொந்தளிப்பில்லாமல் மனம் குதூகலம் அமைதி திருப்தி அடையும், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும், நஷ்டங்களை மற்றும் தோல்விகளை கண்டு தளராத மனவலிமை ஏற்படும், அளவான தூக்கம் மற்றும் பேச்சு உண்டாகும், தேவைக்கு அதிகமான தூக்கத்திலும் பேச்சிலும் நேரம் வீண் போகாது, சூட்ச்மமானவற்றையும் புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு வளரும், தேர்ந்தெடுக்கும் திறன், அதாவது பவர் ஆஃப் சாய்ஸ், எண்ணத்தின் வலிமை, தாட் பவர், இவை உண்டாகும். அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களுக்கு தியானம் மிக மிக அவசியம். தாய் சேய் நலம் உண்டாகும், உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் சீராகும், மன வலிமை மன அமைதி ஏற்படும், பயமகன்று தைரியம் உண்டாகும், சுகப்பிரசவம் உண்டாகும், பழைய ஆரோக்கிய நிலைக்கு உடனடியாக திரும்பலாம், குழந்தைக்கு ஆன்மீக நெறியான அடிப்படை பாடம் பிறக்கும் முன்பே உருவாகி வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும். நண்பர்களே, அடுத்ததாக மனோசக்தியை பற்றி நான் கூற விரும்புகிறேன். மனோசக்தி, மனிதன் தற்காலிகமாக இவ்வுலகில் நடமாடும் கடவுள். மனிதன் பரிபூரணத்தை அடைந்த பின் கடவுளாக சுவாசத்தை எய்துகிறான். மனிதன் எவ்வாறு 6 சூட்சும உடல்களையும் ஒரு பௌதிக உடலையும் கொண்ட ஆன்மா ஆவான். 7 உடல்களும் முழுமையாக ஊக்குவிக்கப்படாவிட்டால் மனிதன் 7 உடல்களும் முழுமையாக ஊக்குவிக்கப்பட்டால் கடவுள். 7 உடல்களும் விழிப்புடன் இல்லை என்றால் எண்ணத்தின் வலிமை குறுகியது. 7 உடல்களும் எப்போதும் விழிப்புணர்வுடன் இயங்கினால் எண்ணத்தின் வலிமை அளவற்றது. எல்லைக்குட்பட்ட கடவுள்தான் மனிதன். எல்லைகளை கடந்த மனிதர்கள் தான் கடவுள். அறியாமையை விலக்கி தனக்கே விதித்து கொண்ட எல்லைகளை உடைத்தெறிந்த மனிதன்தான் கடவுளாகிறான். நம் உடலில் காணும் தசை, எலும்பு, தோல் போன்றவைதான் நாம் எனும் எண்ணம் அறியாமையை காட்டுகிறது. இந்த உடலுக்கு அப்பால் சூட்ச்மமாக நாம் இருக்கிறோம், ஆன்மாவாக என்று உணர்வது உண்மை அறிவு. உண்மையில் நாம் மிகச் சிறந்த அழிவற்ற ஆற்றல் மிக்க ஆன்மீக சக்தி பந்துகள் ஆவோம். அதாவது நாம் எனர்ஜி பால்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நம்முடைய அழிவற்ற நிலைக்கு நம் கவனத்தை திருப்பினால் காணும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் நாம் இருக்கிறோம் என்பது புலப்படும். அப்பொழுது நம் எண்ணங்கள் அபாரமான வலிமையை அடைகின்றன. எண்ணிய காரியம் எண்ணியபடி நிறைவேறும். அழிவற்ற தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஆன்மா நம் எண்ணங்களுக்கு வலிமை ஊட்டுகின்றது. ஆன்மாவை உணர்தல் நம் தெய்வீக தன்மை வளர்கிறது. ஆன்மாவை உணர்ந்தால் நம் தெய்வீக தன்மை வளருகிறது. ஆதலால் ஆன்மாவை உணர்ந்து கொள்வோமாக, ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வோமாக. இதன் பயனாக நாம் சக்தி வாய்ந்த ஆன்மாக்களாக இவ்வுலகில் தெய்வங்களாக பவனி வருவோமாக. சூட்ச்ம சரீர யாத்திரை. நாம் வெறும் உடல் மட்டுமல்லாமல் சூட்ச்ம சரீரம் கொண்டவர்கள். உறங்கும் போதும் தியானம் செய்யும் போதும் நமது சூட்ச்ம சரீரம் உடலை விட்டு பிரிந்து யாத்திரை செய்கிறது. சூட்ச்ம சரீரமானது எண்ணத்தின் வேகத்தில் சஞ்சரிக்கிறது. சூட்ச்ம சரீரத்தில் எந்த உலகத்திற்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் யாத்திரை செய்ய இயலும். சூட்ச்ம சரீரம்தான் நம் முதன்மையான நிரந்தர சரீரமாகும். நண்பர்களே, சதையும் எலும்பும் கொண்ட உடலானது தற்காலிகமானது. எனினும் நாம் இவ்வுலகில் வாழவும் ஆன்மீக முன்னேற்றம் அடையும்
அடையவும் உடல் இன்றியமையாதது. உணர்வோடு சூட்சும சரீரத்தை யாத்திரை செய்வதே தியானத்தின் முதன்மையான அற்புதமான நோக்கமாகும். இம்மாதிரியான சூட்சும சரீர யாத்திரை பல முறை தியானத்தில் மேற்கொண்ட பின் தான் அறிவு வளர்ந்து ஞானம் கிடைத்து மனமானது எப்பொழுதும் அமைதி நிலையை அடைகிறது. ஆதலால் எண்ணம் போல் வாழ்க்கை 4 வகை எண்ணங்கள். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை நமக்கு பின்வருமாறு 4 வகை எண்ணங்கள் உண்டு. ஆபத்தான எண்ணங்கள் டிசாஸ்டர்ஸ் திங்கிங் அழிவை உண்டாக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மாறான எண்ணங்கள் நெகட்டிவ் திங்கிங் எதிர் விளைவை உண்டாக்கும். அடுத்ததாக 3 நேரான எண்ணங்கள் ஆக்கபூர்வமான எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் அது ஆக்கபூர்வமான விளைவை உண்டாக்கும். 4வது அதிசயமான எண்ணங்கள் மிராக்குலஸ் திங்கிங் அது ஆச்சரியங்களை தோற்றுவிப்பது. இவ்வாறாக மனோசக்தியை பற்றி நான் கூறினேன். அடுத்ததாக நமது என்லைட்மெண்ட்டை பற்றி என்னன்னு சொல்றேன். என்லைட்மெண்ட்னா என்ன? என்லைட்மெண்ட் என்றால் ஒரு திவ்ய வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் என்றால் பக்குவமடைந்த மனித வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் என்றால் ஒரு சமூகவாசியின் வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் என்றால் மிக உயர்ந்த மனக்கண்ணோட்டம் உள்ள மனிதனின் வாழ்க்கை முறை என்று கூறலாம். என்லைட்மெண்ட் நிலை என்றால் சரியான பக்குவமடைந்த மனிதனின் நடந்து கொள்ளும் முறை என்று கூறலாம். இதை பற்றி விரிவாக நாம் தெரிந்து கொள்வோம். இவ்வுலகில் ஒரு சாதாரண மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், உண்கிறான், நீச்சலை கொள்கிறான், இறக்கிறான். அதுதானே தவிர தனது வாழ்க்கையை தான் நன்றாக ஆராய்வதற்கு முயற்சி செய்வதில்லை. சகட்டு மனிதனாக சாதாரணமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர சமூகத்தில் தனித்துவம் வாய்ந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் முன்னேறிய பக்குவம் பெற்ற மனிதன் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த விதமான வாழ்க்கை முறை சரியானது என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் கொள்வான். இந்த ஆர்வத்தினால் அந்த முறையையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்கிறான். இதுதான் என்லைட்மெண்ட். அந்த நபருக்கு என்லைட்மெண்ட் இருக்கிறது என்று கூறலாம். இந்த என்லைட்மெண்ட் என்ற சொல்லில் லைட் என்ற வார்த்தை முக்கியமானது. லைட் என்றால் பிரகாசம். அதற்கு எதிரான சொல் இருட்டு. மனிதரின் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த வாழ்க்கை சிலருக்கு இருக்கும், சிலருக்கு பிரகாசமான வாழ்க்கை இருக்கும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்றால் அவர்கள் என்லைட்மெண்ட் இல்லாதவர்கள். பிரகாசமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்றால் மிகச்சிறந்த என்லைட்மெண்ட் உள்ளவர்கள். இருள் சூழ்ந்த வாழ்க்கையின் லட்சணங்கள் எத்தனையோ உள்ளது. அதே போல் பிரகாசமான வாழ்க்கையின் லட்சணங்கள் எத்தனையோ உள்ளது. நாம் இருள் சூழ்ந்த வாழ்க்கையின் விதவிதமான லட்சணங்களையும் அதே போல் பிரகாசமான வாழ்க்கையின் விதவிதமான லட்சணங்களையும் நல்ல தரமான முறைகளையும் விவரமாக தெரிந்து கொள்வோம். உதாரணமாக எனக்கே எல்லாம் தெரியும் என்று வாழ்பவர் இருளில் வாழ்பவர் ஆவார். அதற்கு மாறாக எனக்கு கொஞ்சம் தெரிந்திருக்கலாம், கொஞ்சம் தெரியாமலும் இருக்கலாம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த புரிதலுடன் வாழ்பவன் பிரகாசமான வாழ்க்கையை வாழ்பவர் ஆவார். அந்த பிரகாசத்தில் இருப்பவரை என்லைட்மெண்ட் மனிதர் ஆவார். அதனால் எனக்கே எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர் இருள்வாசி. ஆனால் எனக்கும் தெரியும், பிறருக்கும் தெரிந்திருக்கலாம் என்று கிரகித்து கொண்டவர் பிரகாசமான வாழ்க்கையை வாழ்பவர் ஆவார். ஆதலால் தனக்கு அஞ்ஞானத்தை தான் தெரிந்து கொண்டவர் ஒரு என்லைட்மெண்ட் மாஸ்டர். தனது அஞ்ஞானத்தை தான் தெரிந்து கொள்ளாதவர் என்லைட்மெண்ட் இல்லாதவர் என்று நாம் கூறிக்கொள்ளலாம். மேலும் தெரிந்து கொள்வதற்கு கூட முடிவும் இல்லை, எல்லையும் இல்லை என தெரிந்து கொண்டவனே என்லைட்மெண்ட் உள்ளவர். தெரிந்து கொள்வதற்கு ஒரு வட்டத்தை வகுத்து கொண்டவர் என்லைட்மெண்ட் இல்லாதவர். தெரிந்து கொள்வதற்கு ஒரு எல்லையை தனக்குத்தானே வகுத்து கொண்டு இதற்கு மேல் ஒரு நிலையே இல்லை என்று முன்னதாகவே தானே நிர்ணயித்துக் கொண்டவர் என்லைட்மெண்ட் இல்லாதவர். உதாரணமாக தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சிலர் கடைசியில் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றிடும் என்று பெரும்பாலானோர் முன்பே உறுதியாக இதுதான் சரி என்று கூறுவார்கள். தெரியாத போது அது எனக்கு தெரியாது, இப்படி நான் கேள்விப்பட்டேன் என்பது என்லைட்மெண்ட் நிலை. நான் அப்படி கேள்விப்பட்டேன் என்று சொல்லாமல் அது அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும் என்று சாஸ்திரமற்ற நம்பிக்கை வைத்திருப்பது என்லைட்மெண்ட் இல்லை என்று அர்த்தம். எவ்வளவு தெரியுமோ அந்த அளவை பேசும்போது நமக்கு என்லைட்மெண்ட் இருக்கிறது என்று அர்த்தம். சிறிதளவு கூட நமக்கு தெரியாததை நமக்கு தெரிந்தது போல் பேசினால் நமக்கு என்லைட்மெண்ட் இல்லை என்பதாகும். அதனால் இந்த என்லைட்மெண்ட் என்பது விதவிதமான ரீதியில் நம் முன்னே தோன்றும். என்லைட்மெண்ட் என்பதன் பூரண சொரூபம் பற்றி தெரிந்து கொள்வதே நமக்கு முக்கியம்.
நானே அனைத்தும் அனைத்தும் நானே என்று கிரகிக்கும் நிலைக்கு வளர்வது ஒரு அதி அற்புதமான ஒரு என்லைட்மெண்ட் செயல்முறையாகும். முடிவாக இது ஒன்றே தான் சத்தியமே தவிர இந்த சத்தியத்திற்கு கீழ் இருக்கின்ற எந்த விதமான மற்ற புரிதல்களும் என்லைட்மெண்ட் என்று கூறப்படாது. என்லைட்மெண்ட் என்றால் ஒவ்வொரு பிராணியிடமும் மிக நன்றாக நட்புடன் இருப்பது, சர்வ பிராண கோடிகளின் மேல் இரக்கம் என்பதுதான் என்லைட்மெண்ட். எந்த ஒரு பிராணியிடமும் கொடூர குணம் இருப்பின் அது என்லைட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு பிராணியின் வாழ்க்கையும் அந்தந்த பிராணிகளுக்கு உடையதே, அந்தந்த பிராணிகளின் விருப்பம். நண்பர்களே, இப்பொழுது நாம் என்லைட் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. ஆன்மீகம் பற்றி நாம் பேச விருக்கிறோம். ஆன்மீகம் வாழ்க்கை ஆணிவேர். சுவாசமே குரு. சுவாசம் இல்லையேல் வாழ்வு இல்லை. சுவாசமே பிராணசக்தி. இதுதான் தலையாய சக்தி. இங்கு வாழ்வதற்கு மிக மிக அடிப்படை தேவை இந்த பிராண சக்தியான மூச்சுக்காற்றுதான். எல்லோருக்கும் இந்த சக்தி அவசியம். தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், புழுப்பூச்சிகள் அனைத்தும் உயிர் வாழ மிகவும் இன்றியமையாதது இந்த உயிர் சக்தியான சுவாச காற்று, பிராணசக்தி. எனினும் மனிதனுக்கு தான் இந்த சக்தி மிகவும் முக்கியம். அப்படியானால் இந்த சக்தியை எவ்வாறு அறிந்து கொள்வது? ஒரே வழி அந்த உன்னத சுவாசத்துடன் கூடியிருத்தல் தான். சுவாசத்தை முழு மனதுடன் கவனித்தால் அந்த சக்தியுடன் ஒன்றாக இணைந்து விடலாம். சுவாசத்தின் அதி அற்புத சக்தியை உணரலாம். நாம் இயற்கையாக இயல்பாக சுவாசிக்கும் சுவாசத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் உள்ளது உள்ளபடி கவனித்தல் வேண்டும். மனதில் பல எண்ணங்கள் தோன்றி கவனம் சிதறக்கூடும். அப்பொழுது எண்ணங்களை கைவிட்டு திரும்ப திரும்ப சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். உடலில் எந்த அழுத்தமும் இல்லாமல் ரிலாக்ஸாக தளர்ந்த நிலையில் அமர வேண்டும். இப்படி மூச்சுடன் கூடியிருக்கும் போது மனம் காலியடைவதையும் உணர முடியும். இரு கண்கள் இருப்பதை போல் மூன்றாம் கண் நமக்கு உண்டு. நம் உடலைப் போலவே சூட்சுமமாக ஒரு உடலும் நமக்கு உண்டு. இது ஆஸ்ட்ரல் உடல், ஆஸ்ட்ரல் பாடி. இதையெல்லாம் சுவாசத்துடன் இணைந்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளலாம். ஆன்ம விஞ்ஞானம். தியானம் செய்வதன் மூலம் நாம் நம் முற்பிறவிகளை காணலாம். பல ஜென்மங்களில், பல உடல்களில், பல பெயர்களில் நாம் இங்கு தோன்றிருப்பது நமக்கு தெரிய வரும். அப்பொழுது நாம் உடல் அல்ல, மகத்தான ஆன்மாக்கள் எனும் பேருண்மை புரியும். அயமாத்ம பிரம்மா, நாமே ஆன்மாக்கள். அகம் பிரம்மாம்சி, நாமே எல்லாம். தத்வமசி, நாமும் பிறரும் வேறல்ல என்ற உண்மைகள் வெளிப்படும். இதை பற்றிய விரிவான ஞானம்தான் ஆத்ம விஞ்ஞானம், ஆன்மீகம். தியான சாஸ்திரத்தை சுவாசத்தின் மூலம்தான் அறிய முடியும். அதேபோல் ஆத்ம சாஸ்திரத்தை தியான சாஸ்திரத்தின் மூலம்தான் அறிய முடியும். ஆத்ம விஞ்ஞானத்தை ஆழமாக கசடர கற்றபின் தான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்பது புரிபடும். ஒவ்வொரு சிறிய வேலை கூட எவ்வண்ணம் இருக்க வேண்டும் என்ற அறிவு ஆத்ம விஞ்ஞானம் கற்று ஆத்ம ஞானம் அடைந்த பின் தான் நமக்கு ஏற்படும். இதுதான் ஆன்ம பிரகாசம் அல்லது ஆன்மீகம். மதம் மனிதனை ஆன்மாவோடு இணைக்கும் பாலம். எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்கின்றன. எல்லா மதங்களும் ஆன்ம பிரகாசம் என்ற உண்மை கொண்டு தோன்றிய அடிப்படை கோட்பாடுகள். எவ்வளவு மகத்தான விஷயம்! ஆன்மீக வாழ்க்கையின் ஆணிவேர் ஆனந்த வாழ்க்கை, அதன் பலனான பழக்கங்கள். நண்பர்களே, இப்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில பொன்மொழிகளை நான் கடைசியாக கூற விரும்புகிறேன். மேத்யூஸ் என்ற அறிஞர் கூறியுள்ளார், மனிதனை மனிதனாக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, இடையூறுகளும் துன்பங்களுமே. மார்க்சிம் என்ற அறிஞர் கூறியதாவது, மனிதனது ஆசைக்கு அளவே இல்லை, அவனது ஆற்றலுக்கும் அளவே இல்லை. சிசரோ என்ற அறிஞர் கூறியுள்ளார், ஆசையின் வேட்கையை அடக்கவும் முடியாது, தீர்த்து வைக்கவும் முடியாது. பேராசையை போக்க நினைத்தால் அதன் தாயாகிய படோபத்தை ஒழிக்க வேண்டும். இன்னொரு மகான் கூறியுள்ளார், கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடமிருந்து நீண்ட தூரம் விலகி இருக்கிறார். ஷேக்ஸ்பியர் கூறியுள்ளார், அறியாமை ஆண்டவனின் சாபம், அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இறக்கை. இன்னொரு அறிஞர் கூறியுள்ளார், பிறருடைய குற்றங்களை காண முயல்பவன்
அரை மனிதன். தன் குற்றங்களை எண்ணி திருந்துபவனே முழு மனிதன். கைலர் என்ற ஒரு அறிஞர் கூறியுள்ளார், கடமையை செய், புகழ் மாலை உன் காலடியில் கிடக்கும், செல்வாக்கு நாய் போல் பின்னால் வரும். சாக்ரட்டிஸ் கூறியுள்ளார், மலர்களை சுற்றி மனம் கமழும், அது போலத்தான் செயற்கரிய செயல்களை சூழ்ந்து புகழ் திகழும். இன்னொரு அறிஞர் கூறியுள்ளார், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைப்பது எல்லோரின் ஆசை, ஆனால் நன்றாக வாழும் என்று நினைப்பவர் ஒரு சிலரே. லாவான் என்ற அறிஞர் கூறியுள்ளார், தியானம் என்பது ஆன்மாவின் கண்ணாடி, அதன் வழியே மனிதன் இறைவனை தன் முன்னால் காண்கிறார். ஸ்ரீ சுகர் என்ற ஒரு அறிஞர் கூறியுள்ளார், தூப்பிச்ச காலத்தில் அன்னதானம் செய்பவனும் சுபிச்ச காலத்தில் தனதானம் செய்பவனும் போர்க்களத்தில் தைரியம் உள்ளவனையும் கடனை திருப்பி தருவதில் ஒழுக்கம் உள்ளவனையும் வணங்குகிறேன் என்று கூறியுள்ளார். கண்டேகர் என்ற அறிஞர் கூறியுள்ளார், பகலில் தெரியாத நட்சத்திரங்கள் இருட்டிலே இருக்கின்றன, மன இருளில் மலர்ந்திருக்கும் உணர்ச்சிகளும் இப்படிதான் தனிமையில் வெளிவருகின்றன. நாலடியார் கூறியுள்ளது, மற்றவர்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாகவும் பிறர் மனைவியை நோக்கும் போது குருடனாகவும் கோல் சொல்லும் விஷயத்தில் ஊமையாகவும் இருப்பவனுக்கு நல்வழிப்பாடம் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனே அறத்தின் உருவாக திகழ்கிறார் என்று சொல்கிறார். ஒரு அறிஞர் கூறியுள்ளார், சூதாட்டம் என்பது முட்டாள்களுக்கு மட்டும் இயற்கையால் விதிக்கப்படும் ஒரு வலுவான வரி. எபிக் பீட்ஸ் என்ற அறிஞர் கூறியுள்ளார், வாழ்க்கைக்கு வேண்டியதை தேர்ந்தெடுப்பது கடமையாகாது, அதை திறம்பட செய்வதே கடமையாகும். அடுத்தது ஒரு ஸ்லோகம், அனைத்தையும் துறந்த யோகி போர்க்களத்தில் போராடி உயிர் துறந்த வீரன் ஆகிய இருவரும் சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு அதே ஆன்மீக பேரன்பத்தை அடைகின்றனர். அடுத்ததாக வியாசர் கூறியுள்ளது, புலன்களின் கவர்ச்சி அறிஞர்களை கூட தடுமாறச் செய்கிறது. பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளது, எந்த மனிதன் தனக்காக கடமைகளை தன்னலமற்ற முறையில் சிறப்பாக செய்கின்றானோ அவன் அந்த கர்மங்களால் கடவுளை வழிபடுபவனாவான். சமர்த்த ராமதாசர் கூறியுள்ளது, முயற்சியே தெய்வம் ஆகும். ஒரு ஸ்லோகம், உணவு, உறக்கம், அச்சம், கர்மம் ஆகியவை மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவானவையாகும். மனிதனுடைய சிறப்பு தன்மை தர்மமாகும், அது இல்லாவிட்டால் அவன் மிருகத்துக்கு சமமாவான். புத்தர் கூறியுள்ளது, தன்னைத்தான் வென்றவன் 1000 வீரர்களை வென்றவனை விட மேலானவன். சுஃபி என்ற அறிஞர் கூறியுள்ளது, இறைவனோடு கலத்தல் என்பது மற்ற எல்லாவற்றிலிருந்தும் பிரிதலாகும். டென்மார்க் பழமொழி ஒன்றை கூறுகிறேன், அன்னையும் பிதாவும் அன்பாக உள்ளனர், ஆனால் ஆண்டவன் அவர்களையும் விட அன்பாக இருக்கிறார். அடுத்தது வசிஷ்டம் சொல்லியது, விதியும் முயற்சியும் ஒன்றோடொன்று சண்டை போடும் 2 ஆடுகளை போன்றவை, அவற்றுள் வீரியமற்ற ஆடு தோல்வியடைகிறது, என் பழைய வினை என்னை ஏவுகிறது என்ற எண்ணத்தை பயிற்சியினால் முறியடிக்க வேண்டும், தற்போதுள்ள முயற்சியை காட்டிலும் அது பெரிதல்ல. அடுத்ததாக பிரம்மகீதை சொல்வது, விழிப்பு நிலையில் கனவில் காணப்பட்ட நகரம் போல் இந்த உலகம் இருக்கிறது, இதை உணர்ந்து கொண்ட நிலையில் விவேகமுடையவனுக்கு எவ்வாறு ஆசை தோன்றக்கூடும். கீதையின் சிந்தனை, இந்த உலகப் பொருள்களின் பின் செல்லாதீர்கள், அவை உங்கள் சக்தியை வீணாக்கி மன உறுதியை பலவீனமாக்குகின்றன. நண்பர்களே, நான் என்னுடைய பொன்மொழிகளை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை நீங்கள் கூற முன்வாருங்கள். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன், நீங்கள் பேசலாம். இன்றைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்மிடம் பேச வேண்டிய மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்களால் இன்றைக்கு நம்மிடம் பங்கு பெற முடியவில்லை. ஆதலால் பத்ரிஜி லாக்டவுன் மெசேஜ் என்ற தலைப்பில் மாஸ்டர் திருமதி ஜி புனிதா மேடம் சென்னையிலிருந்து நாளை நம்மிடம் உரையாற்றுவார்கள். அதாவது தலைப்பு பத்ரிஜி பூட்டுதல் செய்தி என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் நாளை அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்று இந்த ஆன்மீக ஞானம் விஸ்டம் ஷேரிங் இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன்.